அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வீடியோவை பார்க்கிற அனைத்து நேயர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. அருமைக்குரிய அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்மிலே இஸ்லாத்தினுடைய எதிரிகள் என்று சொல்லக்கூடிய அத்துணை சமூகத்தினுடைய அந்த அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய அத்தனை எதிரிகளுடைய விஷயங்களை நாம் எதிர்க்கிறோம். அவர்களை பார்த்தால், அந்த எதிரிகளுடைய பேச்சுகளை கேட்டால், அந்த எதிரிகளுடைய விஷயங்களை கேட்டால் உள்ளத்திலும் பல நேரங்களில் நமக்கு வெறுப்பு வருகிறது. ஆனாலும் கூட அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய சமுதாயத்தவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு சஹாபாக்கள், குர்ஆன், ஹதீஸ், நபிமார்கள், ரசூல்மார்கள், இமாம்கள், தாபீன்கள், தாபீன்கள், இப்படி நல்லடியார்கள் செய்த போதனைகளை எல்லாம் வெறுக்கும் அளவுக்கு உள்ளத்திலே ஒரு வெறுப்பை நமக்கு அந்த எதிரிகள் தூண்டுகிறார்கள். எப்படி தெரியுமா? இன்றைக்கு சமூகத்தில் எதுவெல்லாம் அனாச்சாரமோ, எதுவெல்லாம் ஹராமோ, எதுவெல்லாம் அல்லாஹுடைய ரசூலும் அல்லாஹும் நமக்கு தடுத்தார்களோ அதுவெல்லாம் இன்றைக்கு நாம் சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய சூழ்நிலையும், அது மாத்திரமல்ல அதை அங்கீகரிக்கக்கூடிய சூழ்நிலையும், அது மாத்திரமல்ல அதை நம்முடைய அனைத்து விதமான சோசியல் மீடியா சமூக வலைதளங்களிலே அதை நாம் பதிவிறக்கம் செய்யக்கூடிய சூழலிலும் இன்றைக்கு இளைஞர் சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது. கூத்தாடிகளுடைய விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டு கூத்தாடிகள் செய்யக்கூடிய அசிங்கங்களை எல்லாம், அனாச்சாரங்களை எல்லாம் நாம் அங்கீகரித்து அதை நம்மை நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழலும், குர்ஆனும் ஹதீஸும் இன்றைக்கு புறந்தள்ளப்பட்டு வெறுக்கப்பட்டு உள்ளத்திலும் நம்முடைய நடைமுறைகளிலும் அது வெறுக்கப்படக்கூடிய சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. சகோதரர்களே, பள்ளிவாசல் என்றால் ஒரு வெறுப்பு, குர்ஆன் ஹதீஸை பயான் செய்கிறார் என்று சொன்னால் அவர்கள் மீது ஒரு வெறுப்பு. ஆனாலும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள், தர்காக்கள் போன்ற நிகழ்ச்சிகளில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள், கந்தூரி விழாக்களில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை அங்கீகரிப்பது மட்டுமல்ல, அதற்கு செலவினங்களையும் நாம் செலவு செய்கிறோமே சகோதரர்களே. எவ்வளவு பெரிய அனாச்சாரமான செயல்கள்! இதற்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்லியாக வேண்டும் சகோதரர்களே. இதற்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்லியாக வேண்டும் சகோதரர்களே. இன்று இந்த காலங்கள் போய்விடும், இந்த காலங்கள் இப்படியே நமக்கு கடந்துவிடும் என்று நாம் எண்ணிக்கொண்டு இருக்கிறோமா? அல்லாஹுடைய பிடி மிக கடுமையான பிடியாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் எத்தனையோ ஏழை குமர்கள் இன்றைக்கு திருமணம் முடிக்காமல் பணங்காசு தேவைப்படக்கூடிய சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எத்தனை ஏழை விவசாயிகள் இன்றைக்கு அழித்து நாசமாக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு எத்தனை ஏழை வீடுகளில் இன்றைக்கு ஏழை மக்கள் இன்றைக்கு வீடு கட்டுவதற்கு வசதி இல்லாமல் தெருக்களிலும் இன்னும் பிற இடங்களிலும் தங்கி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ சகோதரர்கள் சகோதரிகள் குர்ஆனை மனனம் செய்வதற்கு உண்டான போதிய வருமானம் இல்லாமல், குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும், இல்மை கற்க வேண்டும், அல்லாஹுடைய போதனை சமூகத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி பணங்காசு இல்லாமல் இன்றைக்கு தவிக்கக்கூடிய இந்த சூழலிலே, இன்றைக்கு தர்காக்களிலும் இன்னும் பிற அனாச்சாரங்கள் நடக்கக்கூடிய சூழலிலும், தர்காக்கள், கந்தூரி விழாக்கள் என்று சொல்லி இன்றைக்கு இளைஞர்களுடைய மத்தியிலே எவ்வளவு அசிங்கங்களும் அனாச்சாரங்களும், அதை அங்கீகரிக்கக்கூடிய உலமாக்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? யாருமே வாய் பேசாமல் இருக்கிறோமே. எந்த உலமாவது, எந்த ஆலிமாவது, எந்த அறிஞராவது அதை பற்றி பேசுகிறாரா? அதை பற்றி யாராவது வாய் திறக்கிறோமா? சகோதரர்களே, கல்யாண காட்சிகள், திருமணம் என்ற பெயரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமணத்திலே மிக சிறந்த திருமணம் எது? செலவினத்தால் செலவு கம்மியாக செய்யப்பட்டு நடத்தக்கூடிய திருமணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு சகோதரன் இன்றைக்கு எந்த ஊர்களிலே விழாக்களும் கோலாகலமாக அனாச்சாரங்கள் நடக்கிறதோ, கந்தூரி விழாக்கள் என்ற தர்காக்களினுடைய பெயர்களால் கந்தூரி விழாக்கள், கூடு கச்சேரிகள், ஆட்டம்பாட்ட நிகழ்ச்சிகள், அனாச்சாரங்களும் அசிங்கங்களும் எங்கெல்லாம் நடக்கிறதோ அதே ஊரில் எத்தனை சகோதரர்கள் இன்றைக்கு தன்னுடைய மருந்து வாங்குவதற்கு, உணவு அருந்துவதற்கு காசு இல்லாமல், வசதி இல்லாமல் தவிக்கிறார்கள். சகோதரர்களே, எத்தனை லட்சங்களை அதற்காக நாம் கொட்டி குவிக்கிறோம். அனாச்சாரங்களுக்கு, அசிங்கங்களுக்கு, கூத்தாடிகளுக்காக நாம் கொட்டி தீர்க்கிறோமே சகோதரர்கள். இதில் ஒரு மிகவும் கேவலமான விஷயம் என்ன தெரியுமா? ஐங்கால தொழுகையும் தொழுவார் அந்த மனிதர். ஆனாலும் என்னுடைய ஊரிலே கந்தூரி விழாக்கள் நடக்கிறது, அந்த கந்தூரி விழாக்களில் இசை கச்சேரி, ஆடம்பர கச்சேரி, அனாச்சாரங்களும் அசிங்கங்களும் கூத்தாடிகளுடைய குத்தாட்டங்களும் நடக்கிறது. அது என்னுடைய ஃபோனில், என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக நான் வைத்து என்னுடைய ஊரை நான் பெருமைப்படுத்துகின்ற விதத்தில் அசிங்கமான, இதை விட ஒரு கேவலமான செய்தி வேறு என்னவாக இருக்க முடியும் சகோதரர்களே?
இதை விட ஒரு கேவலம் என்னவாக இருக்க முடியும்? ஐங்கால தொழுகையை தொழுகிறாய், ஆனாலும் அனாச்சாரத்திற்கு நீ விலை போகிறாய், அனாச்சாரத்தை நீ ஊக்குவிக்கிறாய். அதே சூழ்நிலையில் நீ மரணித்தால் நீ ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாய், ஒரு கச்சேரி, ஒரு பாட்டு கச்சேரி, ஒரு ஆடம்பரம், ஒரு இசை, எதையோ ஒன்றை நீ ஸ்டேட்டஸாக வைக்கிறாய், அதை நீ பரவ செய்கிறாய், அதை நீ சமூகத்திற்கு எடுத்துச் சொல்கிறாய். இதே சூழலில் மரணித்தால் அதை யாரெல்லாம் கேட்குகிறார்களோ, அதை யாரெல்லாம் படிக்கிறார்களோ, அதை எல்லாம் பார்க்கிறார்களோ, அவ்வளவு பாவம் உன்னை சுமந்து தேருமே சகோதரர்களே. எதிரிகளை கண்டால், எதிரிகள், நம் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் எவ்வளவு, குர்ஆனில் கூறப்பட்ட எதிரிகள் எவ்வளவு இருக்கிறார்கள். அந்த எதிரிகளை பார்த்தாலும் அவர்களுடைய விஷயங்களை கேட்டால் நமக்கு ஒரு உள்ளத்திலே ஒரு ஆத்திரமும் ஆதங்கமும் வருகிறது. காரணம், இவன் இஸ்லாத்தினுடைய எதிரி, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லப்பட்ட இஸ்லாத்தினுடைய எதிரி என்று நாம் எண்ணுகிறோம். ஆனாலும் அவன் சொன்ன அத்தனை விஷயங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஊர்களிலே, நம்ம நாடுகளிலே, நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய திருமண கலாச்சாரங்களிலே, இப்படி எல்லா விதத்திலும் எதிரிகள் சொன்ன கூற்றுக்கு ஒருங்கே இணைந்து வாழுகிறமே ஒழிய அதை நாம் வெறுப்பது கிடையாது. குர்ஆனை வெறுக்கிறோம், பள்ளிவாசலை வெறுக்கிறோம், இஸ்லாத்தை வெறுக்கிறோம், ஹதீஸை வெறுக்கிறோம், இமாம்களை வெறுக்கிறோம். ஆனாலும் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எதிரி சொன்ன அனைத்து கூற்றுகளையும் என்னுடைய ஊர்களை நடத்தியே தீர்வேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரிகிறோமே சகோதர சகோதரிகளே. நாம் அல்லாஹுக்கு பயந்து கொண்டு இருக்க வேண்டும், அல்லாஹுக்கு பயந்து வாழ வேண்டும். அல்லாஹ் சொன்ன முற்றிலும், அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன விஷயங்களுக்கு முற்றிலும் நம்ம கட்டுப்பட்டவர்களாக வாழ வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் இருக்கிற காலங்களிலே அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய சமூக மக்களாக, இளைஞர்களாக, இளைஞர்களாக நாம் அனைவரும் அல்லாஹ் ஆக்கிரல வேண்டும் என்ற துஆவோடு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.